இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் மறுபடியுமாக வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இம்மட்டும் நம்மை ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான பிள்ளைகள் சொன்னதைப் போல குடும்ப ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, இந்த திருச்சபை என்ற பெரிய குடும்பத்திலே நாம் நம்ம இணைக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். புத்தெழுச்சி பாடலே 19வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் இந்த பாடலை இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துன்பம் வந்த நேரத்தில் அன்போடு காத்த ஆண்டவர் அவர் எந்நாளும் நம்மை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். சாட்சியாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தாரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி இணைந்து பாடுவோம். அன்பாகவே காத்தா துன்பத்தில்
வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தபோது ஆண்டவர் சுகம் தந்தார். இந்த ஆண்டில் எத்தனை முறை ஆண்டவருடைய சுகம் நம்மை மேற்கொண்டதை நாம் உணர்ந்திருக்கிறோம். தயவாய் காத்த ஆண்டவரை பக்தியோடு சேவித்து ஆராதிப்போம். வியாதி நேரத்தில் சுகம் அருளினார். தயவாய் காப்பாரை பக்தியாய் சேவிப்போம். இம்மானுவேலர் என்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் காத்த ஆண்டவர் நம்மை இன்னும் வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் இம்மட்டுமாக ஒருவேளை இந்த வருடத்திலே டிசம்பர் மாதத்தில் 29ஆம் தேதியிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் குறைவின்றி நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லி நன்றி செலுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்.
ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெருக்கி இருக்கிறது. நன்றி பெருக்கோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் அபிஷேகம் தந்து வழிநடத்தி இருக்கிறார். நம்மை வரங்களை தந்து பயன்பட செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் நிறைவிலே ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்தி பாடுவோம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அகிலை தாண்டிலே உம்பலத்தா. நன்மைகளை கடந்தே சோதனை ஜெயித்தே அகிலை தாண்டிலே உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைத்து இந்த வருடத்தின் நிறைவு மட்டும் வழி நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவரை
இரவும் பகலும் ஆராதிக்கின்ற கூட்டத்தோடு கூட நாம் இணைந்து கொள்வதின் ஒரு அடையாளமாகத்தான் இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்வு முடிந்து நாம் மறுமைக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற போது அங்கே ஒரே வேலை நமக்கு என்னதான், பாட்டு பாடுறது மட்டும்தான். கேருபீன்கள் சேராபீன்களோடு கூட இணைந்து குருத்தோலைகளை கைகளிலே பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் அல்லேலூயா என்று பாடுகின்ற கூட்டத்தோடு இணைகின்றது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை அதை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றுகின்ற திருச்சபையாக, அதை இந்த பூலோகத்திலே நாம் முழுமைப்படுத்துகின்ற திருச்சபையாக இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைவு கூறுகின்றவர் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றது. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், இந்த ஆராதனை வரைக்கும் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்கின்ற உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வோடு கூட நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இந்த வருடத்தின் கடைசி வரை என்னை நடத்தினீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகின்ற உணர்வோடு கூட இணைந்து பாடுவோமா? தழும்புகளால் சுகமான என் குடும்ப வைத்தியர் நீரானே.
பல நேரங்களிலே உம்முடைய தழும்புகள் என்னை சுகமாக்கி இருக்கிறது. என்னுடைய பலவீனங்களிலே என்னை தாங்கி இருக்கிறது. என்னுடைய சுகவீனங்களில் என்னை சுகப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பம் ஒரு நல்ல சுகமளிக்கும் இடம் என்று நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற நேரத்தில் பரம வைத்தியராய் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை சுகப்படுத்துகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி பலவீன நேரங்களில் பலன் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே கழுகுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் நன்றி சொல்லுவோம், மறுபடியும் நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் உன்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் நம்முடைய வேலை. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆமென். கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே, இது நாள் வரைக்கும் நம்மை குறைவின்றி பாதுகாத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஆண்டவரே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கரம் பிடித்து எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே. இம்மானுவேலராய், எபினேசராய், எல்ரோயாய், எலோகிமாய், எங்களோடு கூட யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரூஃபாவாய் எங்களோடு கூட இருந்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2024 முடிக்க போற இந்த நாட்கள்ல நாங்க வந்து திருச்சபை என்ற ஒரே குடும்பமா வந்து இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் கொடுத்த ஆண்டவர், சுகம் கொடுத்த ஆண்டவர், பலன் கொடுத்த ஆண்டவர், கரங்களிலே ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த பலவீனங்களிலே எங்களுக்கு பலன் தந்தீரே,
சுகவீனங்களிலே சுகம் தந்தீரே, வியாதியிலே வைத்தியராய் இருந்தீரே, உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கினீரே. எத்தனை நாட்கள் காய்ச்சல் ஆண்டவரே, சளி பிடித்து பலவீனங்கள், கைகளிலே கால்களிலே வலிகள், வேதனைகள், எத்தனை பலவீனங்கள் சுவாமி, அத்தனையும் சிலுவையிலே சுமந்து விட்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் ரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாலைகளிலே போகும்போது வரும்போது எத்தனை விபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனை ஆபத்துக்களை பார்க்கிறோம், எத்தனை நாச மோசங்களை பார்க்கிறோம், கண்ணெதிரே எத்தனை சடுதியான மரணங்களை பார்க்கிறோம். ஆனால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே விபத்துக்களிலே இருந்து பாதுகாத்தீரே. எத்தனை பேர் விபத்துக்களிலிருந்து பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே விபத்துக்களிலே பாதுகாத்த ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லி நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆபத்திலே காத்துக்கொண்டு உங்களுடைய தயவை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விபத்துகளிலே பாதுகாத்துக் கொண்ட ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எங்களை தாங்கி கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய இரு சக்கர வாகன பயணங்களிலே, 4 சக்கர வாகன பயணங்களிலே, பேருந்து பயணங்களிலே, ரயில் பயணங்களிலே, விமான பயணங்களிலே எத்தனை முறை இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்திலே எத்தனையோ பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் சுகபத்திரமாய் அழைத்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே குறைவுகள், ஆண்டவரே மனக்கசப்புகள், அவைகளின் மத்தியிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் இந்த ஆலயத்திலே எத்தனை ஆராதனைகள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை துதி தோற்ற அனுபவங்கள், அத்தனையிலும் நாங்கள் பங்கு பெறுவதற்கு, ஆண்டவர்களுடைய குடும்பங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடத்தில் நீர் எங்களுடைய குடும்பங்களில் நடத்தின அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், ஆண்டவரே சுகமளிக்கின்ற கிருபைகளுக்காய், நீர் கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காய், நீர் கொடுத்த திருமண வாழ்வுக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வேலை வாய்ப்புகளுக்காக, நீர் கொடுத்த வெளிநாட்டு பயணங்களுக்காக, நீர் கொடுத்த நல்ல பிசினஸுக்காக, வியாபாரத்தில் கொடுத்த நல்ல லாபகரமான சூழ்நிலைகளுக்காக இன்னும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்த எத்தனையோ உண்டு சுவாமி. 1000 நாவு இருந்தாலும் போதாது உமக்கு நன்றி செலுத்துவதற்கு. ஆண்டவரே, இந்த ஆழத்திலே, இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக, எங்களை காயங்களை கட்டுவீராக. வேதனையோடு கூட வந்த நேரங்கள் உண்டு, கண்ணீரோடு கூட வந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரே வெறுமையோடு கூட வந்த நாட்கள் உண்டு, இழப்பின் மத்தியிலே இந்த ஆலயத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்த நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் எங்கள் ஆண்டவர் போதுமானவராக இருந்து கரம் பிடித்து பலப்படுத்தி வழி நடத்துகிறீரே. நான் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே சதா காலங்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறீரே. உனக்கு நன்றி சுவாமி. எங்கள் குடும்பங்களில் இந்த ஆண்டிலே சந்தித்த இழப்புகளை என் பாதத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்கள், எங்களோடு கூட வாழ்ந்தவர்கள், இந்த வருடத்தை தொடக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கின்ற போது எங்களோடு கூட இல்லை. இழப்புகள் மத்தியிலே, தனிமையிலே, ஆண்டவரே வெறுமையிலே, இழப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் எங்களை பிடிக்கின்றது, ஆண்டவருடைய வலது கரம் எங்களை அரவணைக்கிறது. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு குடும்பத்தை நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழுகிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய காயங்களை கட்டுகின்ற ஆண்டவர், வேதனைகளை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து விட்டீர். எங்களுடைய எல்லா விதமான பாடுகளையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டீர். ஐயாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றிக்கிறோம், புகழுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வருடத்தை நிறைவு செய்ய போகிறோம். இந்த வருடத்தின் விளிம்பிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, காயப்பட்ட எங்களை காயம் கட்டுகின்ற ஆண்டவர், சுகவீனமான எங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர், நசல் கொண்டதும் பலவீனமானதும் உடமாய் போனதுமானதை தூக்கி சுமக்கின்ற ஆண்டவர், இன்றைக்கும் எங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே பிரசன்னமாக இருக்கிற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் என்பது
ஒரு சுகமளிக்கும் இடம். இந்த ஆலயம், இந்த குடும்பம், இந்த திருச்சபை என்பது ஒரு சுகமளிக்கின்ற இடம். ஆண்டவரே, அந்த சுகம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு கூட வந்திருக்கலாம், தீராத தலைவலியோடு பலவீனத்தோடு கால்கள் வலிகளோடு வந்திருக்கலாம், நீண்ட நாட்களாக மாத்திரை மருந்துகளை உட்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரம வைத்தியராய் எங்களோடு கூட இந்த ஆராதனை நேரத்தில் செயல்படுகிறதுனால நீர் கொடுக்கின்ற பரம சுகம் இந்த நேரத்தில் எங்களுடைய சரீரங்களிலே ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய அக்கினியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஒரு உன்னத மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் செபிக்கிறோம். உன்னத ஆவியின் அபிஷேகத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் முத்திரிக்கப்படும்படியா, நாங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படும்படியா, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய நாமத்து நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து எங்கள் ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்து பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் சுவாமி. நன்றி பெருக்கோடு கூட இந்த வருடத்தை நிறைவு செய்யும். புதிய ஆண்டிலே புதிய பலத்தோடு பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்கள், ஜெப பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த 2024 ஆண்டின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்காக, இந்த அருளுரை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இந்த வருடம் முழுவதும் பயணித்த ஆண்டவர், இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இடைப்படுவீராக. ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி, எங்களை முழுமைப்படுத்தி உருவாக்குவதாக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிறதை நாங்கள் கேட்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்ப ஞாயிறு என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனைகளை நாம் இணைந்து தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான ஆசீர்வாதம், கிருபை, நன்மை
உங்கள் அனைவரையும் குடும்பமாய் ஆளுகை செய்வதாக. தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில நாம் குடும்பங்களாக இணைந்து ஆண்டவரை வழிபடுவதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வகையிலே இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை குடும்ப திருவிருந்து ஆராதனையாக நாம் ஆசரிக்கின்றோம். அன்றைக்கு நாம் குடும்பங்களாக அமர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆராதிக்கவும், குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணிக்கைகளை படைக்கவும், குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருவிருந்திலே பங்கு பெறவும் நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த வருடத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஆசரிக்கப்படுகின்றதான இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நம்முடைய குடும்ப உறவை சீர்படுத்திக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கிருபை செய்வாராக. பொதுவாக நம்முடைய ஆலயத்திலே ஒரு சிறப்பு உண்டு. பொதுவாகவே குடும்பமாக அமர்கின்ற குடும்பங்கள் அநேகர் உண்டு. கொஞ்சம் அந்த குடும்பங்களை மாத்திரம் பார்க்கலாமா? குடும்பமாக அமர்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி குடும்பமாகவே அமர்கின்ற வழக்கம். நன்றி நன்றி. குடும்பமாகவே அமர்கின்ற குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திலே உண்டு. வாழ்த்துகிறேன். நாம் குடும்பம் என்கின்ற உறவை இந்த திருச்சபை என்கின்ற பெரிய குடும்பத்திலே நாம் இணைத்து கொள்ளுகின்ற போது நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் பலுகி பெருகின்றதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அது நமக்கு மிகுந்த வழிகாட்டுதலாய் இருக்கின்றது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் பொருள் ஃபேமிலி அஸ் ஹீலிங் ஸ்பேஸ், சுகம் அளிக்கின்ற இடம்தான் குடும்பம் என்று சொல்லி. வருடத்தின் நிறைவு நாட்கள், அதாவது நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, இது எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியுமா? ஐம்பத்தி ஒன்றா ரெண்டா? ரெண்டு. கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. 52வது ஞாயிற்றுக்கிழமை. 52வது ஞாயிற்றுக்கிழமை இது. கொஞ்சம் இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமையில் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று நம்மை திறனாய்வு செய்து பார்ப்பது. இந்த 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆலயத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க சொல்லலை. உங்களை நீங்கள் யோசித்து பார்த்துக்கங்க. ஏன் எந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வரலை, எந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க. டைரி எழுதுகிறவங்க பழக்கம் இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில் இன்னொரு சிந்தனையும் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற ஸ்தோத்திர பலி. ஏனென்றால் நாம் தினமும் குடும்பமாக வீட்டில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபம் தவிர இந்த பெரிய திருச்சபை என்ற குடும்பத்திலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்காக நாம் இணைகின்ற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதனாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கி ஆலயங்கள் இல்லாதபடி ஆலயத்திற்காக அலைந்து திரிகின்ற கூட்டம் இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கின்றது, வட மாநிலங்களில் இருக்கின்றது. அநேக மிஷனரி ஸ்தாபங்கள் அந்த பகுதியில் சென்று தான் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆக நாம் நம்முடைய ஆலயத்தை நாம் வாழ்கின்ற பகுதியிலேயே தக்க வைத்திருக்கின்றோம். ஆனால் ஆலயம் இல்லாதபடி அலைந்து திரிகின்ற கூட்டங்கள் உண்டு. ஆலயத்திற்காக பல மணி நேரம் பயணம் செய்து ஆலயத்தை நாடி செல்கின்றவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட இந்திய கிறிஸ்தவர்களின் மத்தியிலே நமக்கென்று ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்தபடியினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றதை நாம் மறந்து போய்க்கூடாது. ஆக இந்த குடும்ப உறவிலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பெரிய குடும்பம் திருச்சபை என்ற இந்த குடும்ப ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய நன்றி செலுத்துகின்ற உணர்விலே நாம் ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த படைப்பு திறனை நிறைவேற்றுகின்ற இடமாக குடும்பத்தை நாம் பார்க்கின்ற போது
இப்படி நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளில் 2 விதமான குடும்ப உறவுகளை குறித்தும் ஒரு பகுதியிலே குடும்பம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாம் படிக்க கேட்டோம். முதலாவது திருமறை பகுதியிலே ஏமாற்றினவன் ஏமாற்றப்பட்டவன் என்கின்ற ஒரு குடும்ப உறவு. 3வது திருமறை பகுதியிலே மனம் திருந்தினவன் மனம் திருந்த மறுத்தவன் என்கின்ற குடும்ப சூழல். நான் சொல்லுகின்ற இந்த குறிப்புகள் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளிலே பல நேரங்களிலே வெளிப்படுகின்றது. பல நேரங்களிலே இந்த குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றது. ஆக இந்த பின்னணியத்தோடு இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய குடும்பங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க, நாம் நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை நாம் வலுப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். 52 ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வரும்போது குடும்பமாக வந்தேன்? அதான் இப்போ கேள்வி. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் குடும்பமாக பங்கு பெற்றேன்? திருமண ஆராதனை இந்த ஆலயத்தில் நடக்கிறது. திருமண ஆராதனைக்கு வருகின்ற போது முதலாவது யார் வருவார்? மாப்பிள்ளை வருவார். வந்து உட்காந்துருப்பார். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பார். அப்புறம் தான் பொண்ணு ஜோடித்து மேக்கப்லாம் போட்டு வருவாங்க. ஆராதனை முடிஞ்சிருது. இங்கே வந்து வெட்லாக்கெலாம் பண்ணி திருமண ஆராதனை முடிஞ்சு புதிய குடும்பமாக அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போகும்போது யார் முன்னாடி போவார்? மாப்பிள்ளை தானே முதல்ல வந்தார். யார் முன்னாடி போகணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சேர்ந்து தான் போகணும். தனியா போகிறத யாருமே என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஏன் இந்த ஆலயத்திலே குடும்பமாக உருவான போது, குடும்பமாக இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்றவர்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வரும்போது ஏன் குடும்பமாக வர மறுக்கிறீர்கள்? ஏன் குடும்பமாக ஆலயத்திற்குள் நுழைய முடியவில்லை? இதுதான் இப்ப கேள்வி. இங்கிருந்து போகும்போது குடும்பமாக தானே வெளியே போனீங்க. இந்த ஆராதனையில், இந்த ஆலயத்தில் திருமணம் நடந்து குடும்பமாக தானே வெளியில போனோம். மறுபடியும் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வரும்போதும் ஏன் நாம் குடும்பமாக வர முடியவில்லை? இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்மை திறனாய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற குடும்பமாக நாம் மாற வேண்டும். புது வருடத்தில் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, குடும்பமாக ஆலயத்துக்குள்ளே வர்றோம், குடும்பமாக ஆலயத்திலேருந்து போகிறோம். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? காலையிலையும் இரவிலையும். கொஞ்சம் கை தூக்குங்களேன். நிறைய கை யோசிக்குது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு எப்படி பாதுகாப்பு இல்லாத வீடோ அதே போல தான் குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் எந்த நேரத்தில் இடி விழுகும் தெரியாது, எந்த நேரத்தில் ஷாக்கடிக்கும் தெரியாது, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லை என்றால், குடும்பமாக நீங்கள் கூடி ஜெபிக்கவில்லை என்றால், இந்த 52 வாரத்தை விட்டுருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை தரப்போகின்றார். புதிய ஆண்டிலே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தை காலையிலும் மாலையிலும், இல்லை காலையில் 6 மணிக்கே வேலை, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. நைட்டு 11 மணிக்கு தான் வர்றாங்க, 12 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக கூடுகின்ற அந்த அனுபவம் இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீட்டிலேயும் நடக்க வேண்டும். அதைத்தான் சுகமளிக்கும் இடம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற போது, பாடலை பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபத்தை பண்ணி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக இணைந்து இருக்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு உன்னத உறவு, அந்த ஒரு உன்னத ஐக்கியம் நம்முடைய குடும்பத்தை ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாய் உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய
குடும்ப உறவிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்வோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு சில வழக்கங்கள் உண்டு. என்ன வழக்கம் தெரியுமா? குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற வழக்கம் உண்டு. இருக்குதா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல குடும்பமாக நம்ம போய் இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இருக்குது. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பமாக ஆலயத்துக்கு வர்றதுல மாத்திரம் நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டிலேயே காத்திருப்பதில் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நாம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில, இந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில நம்மை ஒரு மீள் பார்வை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளிலே தயவுசெய்து புதிய ஆண்டில இருந்து குடும்ப ஜெபங்களை தொடக்குங்கள். குடும்பமாக ஆலயத்திற்கு வருகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அந்த ஒரு நற்சூழ்நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். 3 காரியங்களை மாத்திரம் நான் மிகவும் சுருக்கமாக 3 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி நான் அருளரை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். நம்முடைய பார்வை 3 விதமான பரிமாணத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய பார்வை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற பார்வையாக இருக்க வேண்டும். என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட நான் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். பேக்வர்ட் லுக். நாம் அந்த பார்வையை, அந்த பின்புற அந்த பார்வையை நினைத்து என்னென்ன பாதையெல்லாம் கடந்து வந்தோம். இந்த வருடத்தில் மேடுகளில் ஏறி இருக்கிறோம், பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், உயரமான இடங்களில் ஏறி இருக்கிறோம், தடுமாறி இருக்கிறோம், வெட்டாந்தரையில் நடந்திருக்கிறோம், நீரூற்றுகள் நடந்திருக்கிறோம், பாலைவனத்தில் நடந்திருக்கிறோம், பசுமையான புல்வெளியில் நடந்திருக்கிறோம். எல்லா பாதையிலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவரை நினைத்து பார்ப்பதற்கு இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பமாக நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஒரு பேக்வர்ட் லுக் நமக்கு வேண்டும். 2ஆவதாக 139ஆம் சங்கீதத்தில் 23, 24ஆம் வசனங்களின் அடிப்படையில் உங்களை உள்ளிட்டு பார்க்கின்றவர்களாய், அதாவது தற்பரிசோதனை செய்து பார்க்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இன்வர்ட் லுக். இன்வர்ட் லுக். தற்பரிசோதனை செய்கின்ற வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பொருள். இந்த வருடத்தில் நான் எத்தனை நாள் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவரை வேதனைப்படுத்துற மாதிரி எத்தனை நாள் நடந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு உள்ளிட்டு பார்வையை, எனக்குள்ளாக இயங்குகின்ற ஆன்மீகத்தை ஒரு மறு கட்டுமானம் செய்து பார்க்கின்ற ஒரு பார்வை எனக்கு வேண்டும். இதுக்கு உதவி செய்வது வேத புஸ்தகம் மாத்திரம்தான். இந்த உள்ளிட்டு பார்வையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமறையை நாம் திறப்புகின்ற போது மாத்திரமே இந்த உள்ளிட்டு பார்வையில் நான் முழுமை அடைய முடியும். 3வது ஒரு பார்வை உண்டு, மேல் நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையில் மேல் நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை, அப்வர்ட் லுக். மேல் நோக்கி பார்க்கின்ற, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. இன்றைக்கு நம்முடைய பார்வை பல நேரத்தில் குனிஞ்சே இருக்குது. குனிஞ்சு ஏன் இருக்குது? கையில் என்ன இருக்கும்? செல்ஃபோன் இருக்கும். அப்படியே குனிஞ்சுக்கிட்டே ரோட்டில் போகிறது. கல் எங்கே இருக்குது, மண் எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியாமல் தட்டி தடுமாறி இந்த குனிஞ்ச பார்வை இன்னைக்கு நிறைய வந்துருச்சு தெரியுமா? ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ல, மேல் நோக்கி பார்க்க, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகின்ற ஒரு சூழ்நிலை. பேக்வர்ட் லுக், இன்வர்ட் லுக், அப்வர்ட் லுக். இந்த 3 விதமான பார்வைகளை நான் கடந்து வந்த பாதையிலே, நான் உள்ளிட்டு பார்க்கின்ற பார்வையிலே, நான் ஆண்டவரை மேல் நோக்கி பார்க்கின்ற பார்வையிலே நான் சரியாய் இருக்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய குடும்ப உறவை, இந்த திருச்சபை என்கின்ற குடும்பத்தில் மிகவும் சாட்சியோடு, மிகவும் ஆசீர்வாதத்தோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு கூட என்னை வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த பார்வையை என்னுடைய
வாழ்விலே நான் முழுமை செய்து பார்த்து கொள்ள நான் அழைக்கப்படுகின்றேன். இந்த அழைப்பு நம்முடைய செவிகளில் இன்றைக்கு துணிக்கட்டும். இந்த வருடத்தை நிறைவு செய்கின்றோம். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளை கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்த்தவர்களாய் புதிய ஆண்டிற்குள் மேல் நோக்கி பார்க்கின்ற அந்த பார்வையோடு பிரவேசிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த உறவை, நம்முடைய தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த திருச்சபை என்கின்ற பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்ன அந்த குடும்ப வாழ்த்தலின் ஆசீர்வாதத்தை போல நம்முடைய குடும்பத்தையும் வாழ்வித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணித்து இந்த வருடம் முழுவதும் எங்களை நிறைவினால், நன்மையினால், கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்துகிறவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதிகம், கிருபைகள் அதிகம். அவைகள் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலேயும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, குடும்பம் ஒரு சுகமளிக்கின்ற இடம். நாங்கள் அதிலே பின்னிட்டு பார்க்கவும், உள்நோக்கி பார்க்கவும், மேல் நோக்கி பார்க்கவும் பழகி கொள்ளுகின்ற போது நிச்சயமாய் நாங்கள் கடந்து வந்த பாதையில் நீர் எங்களை நடத்தி வந்ததற்காகவும், எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து மேல் நோக்கிய பார்வையோடு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கும் அது ஏதுகரமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்து புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க துணை செய்வீராக. மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அர்ப்பணிப்போடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.